ஹை வெல்கம் டு ஏலிசை நாடகம் சேனல். நாட்டின் அரசியல் மாற்றமும் உலக அரசியலை எப்படி மாற்றியது என்று பார்ப்போம். 1918 கடைசி சூதாட்டமாக ஜெர்மனி ஸ்பிரிங் ஆஃபென்சிவை மார்ச் மாதத்தில் தொடங்கியது. ரஷ்ய போரிலிருந்து விலகியதால் மேற்கு முனையில் முழு படையும் குவிக்கப்பட்டது. திட்டம் என்ன? பிரான்சை விரைவாக உடைக்க வேண்டும் என்பது. அமெரிக்க படைகள் முழுமையாக வருவதற்கு முன் முடிவு கட்ட வேண்டும் என்று. ஆனால் அமெரிக்க படைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. புதிய சிப்பாய்கள் புத்துணர்வோடும் அதிக பொருளாதார சக்தியோடும் ஜெர்மனி ஆரம்பத்தில் முன்னேறினாலும் அமெரிக்க படைகளை கண்டு அஞ்சினார்கள். அவர்களிடம் ரிசர்வ் இல்லை, உணவு இல்லை, ஆயுத உற்பத்தி குறைந்து கொண்டே இருந்தது. ஜெர்மனியில் பசி. 1918 நடுப்பகுதி ஜெர்மனியில் டர்னிப் வின்டர் என மக்கள் அழைத்த பசி நிலையை வந்தனர். ரொட்டி கிடைக்காமல், குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைவாக, தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தோடு மக்கள் கேள்வி கேட்டார்கள். இந்த போர் எதற்காக? ரஷ்யாவில் ஏற்பட்ட அதே நிலைதான். கடற்படை கிளர்ச்சி. கெயில் மியூட்டினி. 1918 அக்டோபர் ஜெர்மன் கடற்படைக்கு உத்தரவு. பிரிட்டிஷ் கடற்படையை எதிர்த்து கடைசி பெரிய தாக்குதல் நடத்த வேண்டும். சிப்பாய்கள் என்ன சொன்னார்கள்? இது தற்கொலை. கெயில் நகரில் கடற்படை வீரர்கள் கிளர்ச்சி செய்கிறார்கள். இந்த கிளர்ச்சி நாடு முழுவதும் பரவுகிறது. இப்போது இது சாதாரண போராட்டம் இல்லை, இது ஒரு புரட்சி. மன்னரின் முடிவு. பெர்லின் நகர கலக்கம். மக்கள் தெருக்களில். அரசு அதிகாரிகள் பயம். இரண்டாம் கைசர் வில்லியம்க்கு ஆலோசனை. பதவி விலக வேண்டும் என்று. 1918 நவம்பர் 9 கைசர் வில்லியம் பதவி விலகுகிறார். அவர் நெதர்லாந்துக்கு தப்பிச் செல்கிறார். 1871 தொடங்கிய ஜெர்மன் பேரரசு முடிவுக்கு வந்தது. புதிய அரசு வெய்மர் தொடக்கம். மன்னர் சென்ற பிறகு ஜெர்மனி குடியரசாக அறிவிக்கப்படுகிறது. இந்த புதிய அரசை வழிநடத்தியவர் ஃப்ரெடரிக் எய்பர்ட். தொழிலாளர் கட்சி தலைவர். ஜனநாயகத்தை ஆதரித்தவர். நாட்டை உள்நாட்டு கலவரத்திலிருந்து காப்பாற்ற முயன்றவர். அவரது நோக்கம் போரை கைவிட்டு அமைதியாக செல்வது. இந்த ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று எண்ணினார். அமைதி வேண்டுகோள். 1918 நவம்பர் 11 ஜெர்மனி ஆயுத நிறுத்தம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறது. இது ஆன்ஸ்டிக். இப்போது கேள்வி, போர் முடிந்ததா? இல்லை, இது சண்டை நிறுத்தம் மட்டுமேவா? அடுத்து வரும் அமைதி ஒப்பந்தம் ஜெர்மனி எதிர்காலத்தை தீர்மானிக்குமா என்று. உலக அரசியலில் மாற்றம். மன்னர் ஆட்சி, குடியரசு, இராணுவ ஆட்சி, ஜனநாயக முயற்சி. ஆனால் மக்கள் மனதில் ஒரு கோபம். நாங்கள் போரில் தோற்கவில்லை, அரசியல்வாதிகள் துரோகம் செய்தார்கள். இந்த மனநிலை அடுத்த 10 ஆண்டுகளில் ஒரு புதிய ஆளுமை உருவாக்கும். ஒரு போர் ஒரு நாட்டை மட்டும் சிதைக்கவில்லை, ஒரு மன்னரை கீழே தள்ளியது, ஒரு பேரரசை முடித்து வைத்தது, ஒரு புதிய அரசியல் யுகத்தை தொடங்கியது. போர்க்களத்தில் வெடித்த குண்டுகள் மட்டுமில்லை, ஒரு அரசின் உள்ளேயே வெடித்த குண்டு புரட்சி. 1917 ஏப்ரல் 6 அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக போரில் சேர்ந்தது. ஆனால் போரில் சேர்வது ஒரு விஷயம் அல்ல, படையை ஐரோப்பாவுக்கு கொண்டு செல்வது வேறு விஷயம். கடல் முழுக்க ஜெர்மன் யூ-போட் அச்சுறுத்தல்கள். அதனால் படைகளை அனுப்புவது இட்செல்ஃப் ஒரு ரிஸ்க். முதல் அமெரிக்க படை எங்கே இறங்கியது? 1917 ஜூன் 26 அமெரிக்காவின் முதல் முக்கிய படைத்தொகுதி பிரான்ஸ் நாட்டின் செயின்ட் நாசர் துறைமுகத்தில் இறங்கியது. இது மேற்கு பிரான்ஸ் பகுதியில் உள்ள அட்லாண்டிக் கடற்கரை நகரம். அந்த தருணம் பிரான்ஸ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. ஆம், முதல் படையணி. இந்த படையை வழிநடத்தியவர் ஜான் ஜே பெர்ஷிங். அது பிரான்ஸை நோக்கி வந்து தரையிறங்கியதை கண்டதும் மக்கள் மிகவும் நம்பிக்கை உள்ளவர்களாக தெரிந்தார்கள். அவருடைய நோக்கம் தெளிவு. ஜான் ஜே பெர்ஷிங் நோக்கம் அமெரிக்கா தனி சக்தியாக போராடும். 1917 முடிவிற்கு முன் சுமார் 1,75,000 அமெரிக்க சிப்பாய்கள் பிரான்சில் இருந்தனர். ஆனால் இது ஆரம்பம் மட்டுமே. 18 பெரும் அலை. 1918 பெரும் அலை. மார்ச் முதல் ஜூலை வரை ஒவ்வொரு மாதமும் 2 லட்சம் வரை அமெரிக்க சிப்பாய்கள் வந்தனர். 1918 நடுப்பகுதியில் 1 மில்லியன் 10 லட்சம் பேர் வீரர்கள் ஐரோப்பாவில் இருந்தனர். 1918 நவம்பர் போர் நிறுத்தும் வரை சுமார் 20 லட்சம் அமெரிக்க சிப்பாய்கள் ஐரோப்பா நிலத்தில் இருந்தனர். இந்த வேகத்தை ஜெர்மனி சமாளிக்க முடியவில்லை. முக்கிய தருணம் 1917 அவர்கள் லேட்டாக வந்தார்கள். ஆனால் 18 அவர்கள் வெள்ளம் போல் வந்தார்கள். பிரான்ஸ் கடற்கரை நகரங்களில் அமெரிக்க கொடி ஏறியது. புதிய வீரர்கள் வரிசையாக இறங்கினர். புதிய வாகனங்கள். 1914 தொடங்கிய போர் இது ஒரு 1917 ஒரு நீடிய சக்தியை வரவேற்றது. எங்களிடம் 1918 அந்த சக்தி நிலத்தை தொடர்ந்து ஆக்கிரமித்தது. செயின்ட் நசேர் துறைமுகத்தில் ஒரு படை அணி இறங்கியது. ஆனால் உண்மையில் உலக அரசியலின் புதிய காலம். அமெரிக்கா வந்தது லேட்
ஆகத்தான். ஆனால் அது வந்த இடம் வந்த நேரம் போரின் முடிவை தீர்மானித்தது என்றே கூற வேண்டும். லேட்டாக வந்த அமெரிக்கா ஆனால் போரை முடித்த சக்தியாக தெரிந்தது. ஜெர்மனிக்குள் புரட்சி வெடித்த நேரம் மக்கள் தெருக்களில் மன்னர் பதவி விலகினார். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி, ஜெர்மனி ஏன் அந்த அளவுக்கு சோர்ந்து போனது? போர்க்களத்தில் என்ன நடந்தது? இதற்கான பதில் ஒரு நாட்டின் லேட் என்ட்ரி, அது அமெரிக்கா. 1917 வந்த நாடு 18இல் தாக்கம். அமெரிக்கா 17இல் போர் அறிவித்தது. 18இல் ஆரம்பரி பெரிய படை வரவில்லை. ஏன்? பெரும்பாலான சிப்பாய்கள் புதியவர்கள். கடல் கடந்து ஐரோப்பா செல்ல நேரம் எடுத்தது. பயிற்சி தேவைப்பட்டது. இந்த காலகட்டத்தில் கூட்டணிகள் இன்னும் போராடி கொண்டிருந்தன. தீர்மானம் எடுத்த தலைவர் அந்த புதிய நம்பிக்கை கொடுத்தது. 1918 நடுப்பகுதியில் 1 மில்லியன் அமெரிக்க சிப்பாய்கள் ஐரோப்பாவில் இருந்தனர். இந்த படையை வழிநடத்தியவர் ஜான் ஜே பெர்ஷிங் என்பவர். முக்கிய கொள்கை, அமெரிக்க படை தனியாக போராட வேண்டும் என்பதுதான். மற்ற நாடுகளுடன் கலக்கக்கூடாது. இந்த தந்திரம்தான். அமெரிக்க படைகள் முக்கியமாக இடப்பட்ட இடங்கள் செகண்ட் பேட்டில் ஆஃப் த மார்னே, நியூஸ் ஆர்கோனே ஆஃபென்சிவ். இந்த போரில் ஜெர்மன் படைகள் பின்னடைவடைந்தன. அவர்களிடம் புதிய சிப்பாய்கள் இல்லை, உணவு இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆனால் எதிரி புத்துணர்வு, பண ஆதாரம், புதிய ஆயுதங்கள். இதுதான் ஜெர்மனி புரட்சிக்கு காரணம். மன அழுத்தம் ஒரு முக்கியமான விஷயம். அமெரிக்கா வருவது படை அளவுக்கு மட்டுமில்லை, அது மனப்போராட்டம். ஜெர்மன் வீரர்கள் என்ன நினைத்தார்கள்? இப்போது எதிரியின் பலம் குறையாது, புதிய சக்தி தொடர்ந்து வருது. இந்த மனநிலை போரின் திசையை மாற்றியது. எதிர்கால திட்டம் 1918 ஜனவரி வில்சன் தனது 14 பாயிண்ட்ஸ் கொள்கையை அறிவித்தார். ரகசிய ஒப்பந்தங்கள் வேண்டாம், கடல் சுதந்திரம், சிறிய நாடுகளுக்கு தன்னாட்சி, லீக் ஆஃப் நேஷன்ஸ். இந்த அறிவிப்பு ஜெர்மனியிலே சிலருக்கு நம்பிக்கை கொடுத்தது. இது முழு பழிவாங்கும் சக்தி, அமைதி ஆகாது. பின்னர் என்ன நடந்தது என்பதை நாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் தயவு செய்து லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.